ஒரு போஸ்டிங் உங்களுக்கு நீங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, ஒரு போஸ்டிங் ஹை போஸ்டிங் ஒரு வேக்கண்டா இருக்குது. அடுத்த போஸ்டிங் யாரு வெளியில இருந்து எடுக்கிறாங்களா உங்களை எடுக்கிறாங்களா பாருங்க. சும்மா யாரும் சம்பளம் தந்துட மாட்டாங்க. உழைச்சாதான் சம்பளம் தருவாங்க. ஸ்டஃப் இருக்கணும். உள்ளுக்குள்ள ஸ்டஃப் இருந்தாதான் சம்பளம். சரியா? ஒண்ணும் இல்ல, ஸ்டஃப்னா என்ன? உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப ஒண்ணும் இல்ல, 10 ரூபாய்க்கு சமோசா வாங்குறோம். 10 ரூபாய்க்கு சமோசால மசாலா ஒரு நல்லா ஃபுல்லா இருந்தா வாங்கி சந்தோஷமா சாப்பிடுவோம். 10 ரூபாய் அந்த சமோசால மசாலா கம்மியா இருந்துச்சுன்னா என்ன முறை முறைக்கிறோம், கடைக்காரன் என்ன திட்டுறோம். அப்ப சமோசாவுக்குள்ள மசாலா ஸ்டஃப் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு நம்ம அவ்வளவு பேசுறோம். அப்ப நீங்க ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னா உங்க திறமையை வளர்த்துக்கங்க. பன்முக திறமை உள்ளவர்களாக இருங்க. தாவீது வாசிப்பதில் தேறியவன், யுத்த வீரன், காரிய சபத்தன், சௌந்தரியம் உள்ளவன், பராக்கிரமசாலி, எல்லாத்தையும் பெற்றிருந்தவன். அதே போல மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். எகிப்து உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம். உலகத்தையே முதல் ஆட்டிப்படுத்தியது எகிப்து. அந்த எகிப்துடைய எல்லா சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தவன் மோசே. மோசேக்கு அப்புறம் யாரா? யோசுவா. எப்படி யோசுவா? மொத்தமா ஒரே இடத்துல யோசுவா வரைக்கலாம். ஞானத்தின் ஆவியினால் நிறைந்தவன். அந்த ஞானத்தின் ஆவி தேவன் மோசே மூலமா தான் அனுப்பிட்டார். அதே போல நாம ஞானத்தின் ஆவியை பெற விரும்பணும். எப்படி நாம தாவீது சொல்லல, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் எழுப்பி பிரகாசிச்சானா? சாலமோனுக்கு எழுப்பி பிரகாசிக்க என்ன காரணம்? உணர்வுள்ள இருதயம், ஞான இருதயத்தை அவன் கேட்டான். யோசுவா எழும்பி பிரகாசிக்க போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எப்படி ஒரு இரும்பு காந்தத்தோடு ஒட்டி அதோட சக்தி எழுத்துக்கும். அதே போல அவன் தேவனுடைய மனுஷனோடு இருந்து தேவனோடு எப்படி பேசுறாரு, எப்படி நடக்கிறாரு, இதெல்லாம் கத்து இவனும் தேவனுடைய மனுஷனாக இருந்தா பாக்க.